கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் செஞ்சுருக்காங்க. நான் கல்யாணம் ஆகி வரும்போது 2021 எனக்கு கல்யாணம் ஆகி நான் இந்த சபைக்கு வந்தேன். ஒரு 5 வருடம் ஆயிடுச்சு. இந்த சபைக்கு வந்து ஆண்டவர் நிறைய அற்புதங்கள் எனக்கு செஞ்சுருக்காங்க. நல்ல ஒரு கணவரை கொடுத்துருக்காங்க, 2 பிள்ளைங்களை கொடுத்துருக்காங்க ஆண்டவர். அதுக்காக கர்த்தருக்கு நன்றி. நிறைய போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லார் வாழ்க்கையிலும் வர்றது தான். அதே போல் எங்கள் வாழ்க்கையிலுமே நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவீனங்கள் நிறைய வந்த போதிலும் கூட ஆண்டவர் எங்களை ஒரு நாள் கைவிடலை. ஏன்னா ஜெபத்தில் ஆண்டவர் எங்களை ஒவ்வொரு நாளும் தாங்கி கொண்டே வருகிறாரு. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறேன். இந்த சபைக்கு உண்மையாகவே நிறைய நான் கற்றுக்கிட்டேன். அது ஜெபமாக இருக்கட்டும், ஊழியம் செய்கிற விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஆண்டவர் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அது மாத்திரம் இல்லாமல் ஒரு நல்ல குடும்பம் எனக்கு கிடச்சிருக்கு சபையில். சகோதரிகளாக இருக்கட்டும், சகோதரங்களாக இருக்கட்டும், ஆண்டவர் நல்ல ஒரு குடும்பத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறேன். போன வருடத்தில் கூட நிறைய காரியங்கள் நடந்துச்சு எங்கள் வாழ்க்கையில். ஆண்டவர் ஒரு அற்புதம் நிறைய செஞ்சுருக்காங்க. ஏன்னா போன வருடத்தில் ஜூன் மாதம் எங்கள் அம்மாவுக்கு அடிபட்டு கால் இடுப்பு பகுதி உடஞ்சிருச்சு. அவங்க நான் குழந்தையாக இருக்கும் போதுலேருந்தே எனக்கு இப்போ 27 வயசு ஆகுது. 27 வயசு வரைக்குமே அவங்க வேலை செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. வீட்டு வேலை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. நிறைய எங்களுக்காக உழைச்சிட்டாங்க. ஆண்டவர் போதும், இது வரைக்கும் எங்களுக்கு நீ பண்ணது உழைச்சதெல்லாம் போதும், நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு ரெஸ்ட்டை தான் கொடுத்துருக்காங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க எங்கள் அம்மா. ஏன்னா எங்கள் அப்பாவாலையும் வேலைக்கு போக முடியாது, அவரும் ஹேண்டிகேப்பாக இருக்காங்க. எங்கள் அம்மா மாத்திரம்தான், என்னையும் தம்பியும் வளர்க்குறது எங்கள் அம்மா மாத்திரம்தான். உண்மையாகவே ஆண்டவர் நிறைய ஒரு அற்புதத்தை செஞ்சுருக்காங்க. ஏன்னா யாராலுமே இடுப்பு உடஞ்சி 4 மாதத்தில் எழுந்து நடக்க முடியாது. அது நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க யாராலுமே நடக்கவே முடியாது அந்த மாதிரி எழுந்து. இப்போது நான் ரொம்ப அந்த 4 மாதம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா 2 பிள்ளைங்களே வச்சுக்கணும். நான் அழுவேன் ஒவ்வொரு நாளும், ஏசப்பா ஏன் இந்த மாதிரி கொடுத்தீங்க. ஆனால் உண்மையாக அது ஒரு நன்மைக்கு தான். அது நமக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த விதத்தில் நமக்கு போராட்டமாக இருந்தாலும் சரி, கஷ்டம் இருந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, எல்லாமே ஆண்டவர் ஒரு நன்மைக்காக தான் வச்சுருக்காரு. அந்த நேரத்தில் நான் உணர்ந்தேன் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செஞ்சாங்க. எங்கள் அம்மா எழுந்து நடக்க ஆண்டவர் உதவி செஞ்சாங்க. இப்போ எல்லா வேலையுமே அவங்க தான் செய்கிறாங்க. இப்போ நான் போனாலுமே உட்காந்து சாப்பாடு செஞ்சு கொடுக்குறது எல்லாமே எங்கள் அம்மா தான். உண்மையாக கர்த்தருக்கு நான் அந்த இடத்துல நான் நன்றி சொல்லுவேன். அது மாத்திரம் எனக்காக என் குடும்பத்துக்காக நிறைய ஜெபம் இந்த சபையில் நடந்திருக்கு. ஆண்டவர் நிறைய அற்புதத்தை செஞ்சுருக்காங்க எங்கள் வாழ்க்கையில். பிள்ளைக்கு கூட இவனை ஸ்கூல் இந்த வருஷம் சேர்க்கணும். நாங்கள் நினச்சோம் பிள்ளை நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும். எங்கே போனாலும் ஃபீஸ் அதிகமாக இருக்குது. 50 தான், 50 60 இப்படி தான் இருக்குது ஃபீஸு. நாங்கள் என்ன பண்ண போகிறோம் ஏசப்பா அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். உண்மையாக ஆண்டவர் அற்புதமாக நடத்தினார். நல்ல ஸ்கூலில் நாங்கள் எதிர்பார்க்க ஸ்கூல் நல்ல ஸ்கூல் தான். ஆனால் நிறைய பேர் கேட்கும்போது நல்ல ஸ்கூல் தான், அதில் சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எங்களுக்கு ஒரு மனசில் ஒரு தோன்றுது, நம்ம நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும், பிள்ளைய நல்ல ஒரு படிப்பு ஆண்டவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு இது. ஆனால் ஆண்டவர் உண்மையாகவே அதற்கான பண தேவைகளை சந்திச்சாங்க. அதுதான் கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா யாருக்கிட்டையும் போய் நிற்க விடலை. நாங்கள் நினச்சோம் யாருக்குன்னா கடன் கூட வாங்கி கொடுத்துடலாம், எப்படின்னா யாருக்குன்னா வாங்கி கூட கொடுத்துடலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல எங்களை கை விடலை. நீ ஏன் போய் கடன் வாங்குற, நான் இருக்கேன்ல, நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்து பிள்ளைய ஸ்கூலில் சேர்க்க ஆண்டவர் உதவி செஞ்சுருக்காங்க. இந்த வருடத்தில் மகன் ஸ்கூலுக்கு போக போகிறான். உண்மையாக நிறைய ஆண்டவர் அற்புதம் செஞ்சுருக்காங்க. எதுவுமே இல்லை குடும்பத்தில், சாப்பாட்டுக்கு அடுத்த வேளை சாப்பாடே இல்லை, ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது கூட ஆண்டவர் எப்படின்னா அற்புதம் செஞ்சுருவாங்க. உண்மையாகவே ஆண்டவர் நல்லவர். இங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்கிறேன், அவரை நீங்கள் நம்புங்க, அவரை விசுவாசிங்க. அவரை நீங்கள் ஒரு நாள் அவரை கைவிட மாட்டார் உங்களை. ஏன்னா எங்களை அப்படி தான் அழைச்சார். ஏன்னா நான் ஒரு இந்து ஃபேமிலியிலேருந்து தான் நான் வந்தேன். உண்மையாகவே ஆண்டவர் என்ன அற்புதமாக நடத்தினவர், உங்களையும் நடத்து வல்லவராக இருக்கிறார். நீங்கள் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நீங்கள் இருங்க. ஆண்டவர் எனக்கு செஞ்சதை போல் உங்களுக்கும் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கைகளை தட்டி தேங்க்யூ. இயேசுவை நம்பி வருபவர்களை ஏமாற்றாத ஒரு தெய்வம் ஏமாற்ற மாட்டார். மனிதனை மனிதனாக நேசிக்கக்கூடிய பக்குவத்தை உண்டாக்கி தருகிற ஒரே ஒரு உண்மையுள்ள தெய்வம் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு மனுஷனாக பார்க்க மாட்றாங்க. சில பேரை ஏடிஎம் மிஷினாக பார்க்குறாங்க, சில பேரை
தேவைக்கு பயன்படுத்துகிற சில ஒரு மிஷனாக பார்க்குறாங்க. சில பேரை வெவ்வேறு மாதிரியான ஒரு திசையில் பார்க்குறாங்க. ஆனால் இயேசு ஒரு மனுஷனாய் நேசிக்க சொல்லி கொடுத்தான். உன்னை நீ எப்படி நேசிக்கிறையோ, உனக்கு ஒரு வியாதி வந்தால், உனக்கு ஒரு பிரச்சனை வந்தால், உனக்கு ஒரு போராட்டம் வந்தால், உன்னை நீ எப்படி நேசிப்பியோ அதுபோல் உனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவனையும் அப்படி நேசின்னு சொல்லி கொடுக்குற உண்மையுள்ள தெய்வம். சுயநலமாய் வாழ கற்றுத்தர மாட்டார். பொதுநலத்தை விரும்புகிறவர். அவர் நல்லவர், அன்புள்ளவர். அவர் உங்களையும் நேசிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார்.